హలో గైస్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్. గైస్ చాలా రోజుల తర్వాత వీడియో అయితే అప్లోడ్ చేస్తున్నాను. ఈ వీడియో స్టోరీ ఏంట్రా అంటే ఒక చిన్న ఫ్యామిలీ హస్బెండ్ వచ్చి ఫారిన్‌లో సెటిల్ అయ్యి అక్కడ మంచిగా జాబ్ చేసి మంచి సంపాదన చేసుకొని తర్వాత ఇండియాకొచ్చి సెటిల్ అవుదామని అనుకుంటాడు. సెటిల్ అయ్యే సమయంలో మ్యారేజ్ చేసుకొని ఇక్కడొచ్చింటాడనమాట. వచ్చిన తర్వాత ఒక ఫారెస్ట్ ఏరియాలో ఎస్టేట్ ఒకటి కొనుక్కొని అక్కడ ఒక హౌస్ అయితే కట్టుకుంటాడు. కట్టుకున్న తర్వాత ఏం జరిగిందంటే ఆ కన్‌స్ట్రక్షన్ జరిగే సమయంలో ఇతనికి మళ్ళీ ఫారిన్‌కి వెళ్ళే అవసరం పడింది. ఫారిన్‌కి వెళ్ళిన తర్వాత ఫ్యామిలీని ఇక్కడే వదిలేసి ఎళ్ళినాడనమాట. వాళ్ళకి ఒక చిన్న పాప ఉండేదనమాట. ఆ పాప ఆడుకుంటూ పైన బాల్కనీ నుంచి టెర్రస్ పైనుంచి కింద పడిపోయి చనిపోయిందనమాట. చనిపోయిన తర్వాత ఏమైందిరా అంటే వాళ్ళ మమ్మీ అలాగనే ఆ పాప గురించి తలుసుకుంటూ ఫుల్లు అన్‌కాన్షియస్ అయిపోయేది. చానా సీరియస్‌గా అయితే అయిపోయేదంట. హాస్పిటల్‌లో అడ్మిట్ చేసినా కూడా కానీ చానా డాక్టర్స్ అంతా ఏం చేయలేకపోయారంట. కొన్నాళ్ళకి అలానే ఉండి చనిపోయిందనమాట. చనిపోయిన తర్వాత ఏం జరిగిందంటే ఇంకా అతను ఆ బిల్డింగ్‌ని అలానే వదిలేసి ఫారిన్ అయితే వెళ్ళిపోయినాడంట. ఇది దీని స్టోరీ అయితే. అక్కడ ఇప్పుడు మదరు అండ్ డాటర్ ఇద్దరు కలిసి అక్కడ డెవిల్స్ లాగా తిరుగుతున్నారని ఒక రూమర్స్ అయితే ఉంది. ఇంతకు ముందు కూడా మీరు ఈ వీడియోనైతే చూసుంటారు. అది ఎక్కడంటే 'సింప్లీ శరత్' వాళ్ళ వీడియో ఉందన్నమాట. వాళ్ళు అప్‌లోడ్ చేసినారు. ఇప్పుడు మళ్ళీ వీళ్ళు ఇక్కడొచ్చి వీడియో అయితే చేస్తున్నారు. అది గైస్ దీని కంటెంట్ స్టోరీ అయితే. అండ్ ఇంకొక విషయం మన ఇన్‌స్టాగ్రామ్ ఐడీని లింక్ ఇస్తాను కింద. ఆ ఐడీని ఫాలో చేయండి. ఇంతవరకు స్టోరీ విన్నారు కదా! బ్యాక్‌కి వెళ్ళేసొచ్చి జస్ట్ ఫాలో చేసుకొనొచ్చి మళ్ళీ ఈ వీడియోని కంటిన్యూ అయితే చేయండి. ఇంతే గైస్. మరి నెక్స్ట్ వీడియోలో కలుసుకుందాం. టేక్ కేర్ అండ్ బై బై. ఈ వీడియో చూసి ఎంజాయ్ చేయండి. நிமிஷம் பாட்டில் உடையுது. சொன்னேன்ல சவுண்டு கேக்குதுடான்ட்டு. பாட்டில் தானே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருடா. ஒரு நிமிஷம் ஏதோ ஆள் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ சவுண்ட் பாட்டில் வந்து தூக்கி போட்டு யாரோ உடைச்சாங்க. ஜஸ்ட் மிஸ்டி. இப்போ வண்டி மேலே எழுந்திருப்பாங்க. யாருமே இல்லையே. நல்லாவே கேட்டுது. கண்ணாடி கண்ணாடி உள்ள உடையுதுடா. வந்துடுறா. கண்ணாடி உள்ள கேக்குதா? கண்ணாடி போட்டு 3 பேருக்குமே போய் எல்லார் மேலேயும் கண்ணாடி தூள் பட்டுருச்சுன்னா யார் கூப்பிட்டு போகிறது? நான் சொல்கிறத கேளு. நான் புள்ள பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் வாங்க. நீ தனியாக போய் ஏதாவது நடந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உடனே கூப்பிட்றேன் நான் உள்ளே போயிட்டு. சீக்கிரம் பார்த்துருவா. ஓகே சூப்பர். நீ வந்துட்டு இருக்கா கண்ணாடி உள்ளேருந்து. எனக்கு என்னமோ இங்கே ஏதோ ஆபத்து நடக்க போகுது மட்டும் தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு வந்தா இப்படி ஆயிடுச்சு. கேட்குதா உங்களுக்கு? பாட்டில்ஸ் உடஞ்சி நொறுங்குது. யாராவது இருக்கீங்களா மேலே? Olavi, oh my god, please fade it. Please fade it. யாராவது மேல இருக்கீங்களா? யார் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறது? யாராவது இருக்கீங்களா உள்ள? தெரியுதா உங்களுக்கு? கல்லெல்லாம் விழுது. வாட்டர் பாட்டில் இருக்கு.
யாரு? ஃபுட்ஸ்டெப் கேக்குது. ஃபுட்ஸ்டெப் கேட்டுச்சு. நல்லா இருக்கு. உங்களுக்கு கேட்டுச்சுல? யாராவது இருக்கீங்களா மேலே? உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, மனுஷங்க கிடையாது கைஸ், மனுஷங்க கிடையாது கைஸ். சவுண்டு மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் வருது. அவ்வளோ மனுஷங்க இருந்தாங்கன்னா கேமராவில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. பட் அப்படி யாரும் இல்லை. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? எதனா பிரச்சனையா? நீங்கள் இவ்வளோ கோவப்படுற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்கிறதுக்காக நாங்கள் வரலையே. உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ஏன்னா என்னை சுற்றி ஓடுற மாதிரி தெரியுது. பாருங்க, இது பாருங்க, வாட்டர் கேன் கவுந்துருச்சு. ஹே, யார் இப்படி பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பயங்கரமாக கேட்டது. இங்கே பாருங்க, கரை பயங்கரமாக படர்ந்து இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமினால ஃபுல் பவராக இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு வேற எதனா பிரச்சனை இருக்கா? ஹலோ, இந்த சாமி படத்தெல்லாம் கவுத்து வச்சிருக்கீங்க. சாமினா பயமா? சாமினா பயமா? ஐயோ, லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது. லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது கைஸ், தெரியுதா? இது அந்த மோட்லேயே இல்லை. ஓகே, எதுக்காக அழுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை யாரும் துன்புறுத்திட்டாங்களா? உங்களுக்கு எதனா கெட்ட விஷயம் நடந்துச்சாங்க? ஏன் எங்கள் மேலே கோவப்படுறீங்க? ஓ மை காட், யாரும் இங்கே சமைச்சிருக்காங்க. இங்கே
இங்கேயுமே பாருங்க ஒரு கல் இருக்குது. இப்போ நான் இங்கே படியில் ஏறுறப்போ அந்த கல் பாட்டுக்கு என் தலையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னை கொல்ல பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு என்ன கெட்ட விஷயம் செஞ்சேன்? வேற யாரோ பண்ண தப்புக்கு என் மேலே கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ணலையே உங்களை. உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? நான் மேலே வரப்போகிறேன் இப்போ. ஓகே, இங்கேயும் ரொம்ப மோசமாக இருக்குது ஆக்டிவிட்டீஸ்லாம். இங்கே பொருட்கள் எனக்கு இல்லை என்னன்னா எதுவும் அவங்க பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. ஏன்னு தெரில, பயங்கர கோவமாக இருக்காங்க. பொருட்கள் எல்லாம் நம்ம மேலே வந்து விழுது. ஆனால் உள்ளே வரவே முடியலடா. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடிலாம் என் மேலே வந்து விழுதுடா. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடிப்படும். நீங்கள் வர வேண்டாம், அங்கேயே இருங்க. எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறது? நான் உள்ளே பார்த்துட்டு வரேன், அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சொல்கிற மட்டும் கேளுங்க, உள்ளே யாரும் வராதிங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ மை காட் கைஸ், இங்க பாருங்க ஃபுல்லாவே கண்ணாடியா தான் இருக்கு. மேபி அவங்க நடக்கிறது கூட நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியுதோ. வாசு அங்க இருக்கான் பாருங்க. ஆமா தெரியுதுண்ணா, நம்ம கூட தான் இருக்கான். கேக்குதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? என்ன நடந்தது? நாங்க உங்களை ஒண்ணுமே பண்ணலையே. நாங்க என்ன உங்களுக்கு தப்பு பண்ணோம்? எங்களை அட்டாக் பண்றதுக்கு என்ன காரணம்? சவுண்டு ரொம்ப பெரிய பில்டிங் கைஸ், தெரியுதா? சவுண்ட் கேட்டுச்சு. குழந்தை சவுண்டு மாதிரி இருக்கு. ஏய், யாரோ இங்கே இருக்காங்கப்பா. தொட்டிலாம் கட்டி தூங்கியிருக்காங்க. குழந்தைய தூங்க வச்சுருக்காங்க தொட்டிலாம் கட்டி. இங்கே பாருங்க.
இதுக்குள்ளேயும் கண்ணாடி தான் இருக்கு. பேயே குழந்தைக்கு தொட்டில் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கா? எனக்கு புரியல. இல்லை வேற யாராவது வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்களா? என்னை பயமுறுத்துறதுக்கு நினைக்காதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் உங்களோட ட்ரெஸ்ஸா? இந்த பாருங்க, சேஃப்டிக்கு கத்திலாம் வச்சிருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. கரெக்டா ஒரு கண்ணாடி துண்டை கத்தி ஷேஃப்ல உடைச்சிருக்காங்க கைஸ். நம்மளால உடைக்க முடியாது ஒரு ஹியூமனால. இங்க பாருங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்படிலாம் எனக்கு தனியாக போனாலே எனக்கு ஒன்றுக்கு வந்துடும். எங்கடா இருக்க வாசு? கேக்குதா உங்களுக்கு? என்கிட்ட எதனா பேச ஆசைப்பட்டுறீங்களா? எங்கடா இருக்க வாசு? பார்த்துட்டு பார்த்துட்டு